மோஸ்ட் டேஞ்சரஸ் வருங்காலத்தில் மிகப்பெரிய இந்த தேசத்திற்கும் சரி இந்த மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நம்பர் 1 யாரு அப்படின்னா, நீங்க முழு கதையும் கேட்கணும். கேட்டாதான் உங்களுக்கு என்னன்னு புரியும். நீங்க சொன்னோடனே பாலாவா நம்ம பாலாவா விளக்கமான பாலாவான்லாம் சொல்லக்கூடாது. இவன் எந்த இது ஓசி கொடுக்குறானோ எதுலையுமே நம்பர் பிளேட்டை ஒண்ணு இவன் மறைச்சு நிற்பான். அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிருப்பான், இல்லைன்னா இவன் நம்பர் பிளேட்டை மறைச்சு நிற்பான். அந்த தம்பி இதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே டுபாக்கூர் தான். செக் பண்ணதுல அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்தாப்புல எல்லாமே டுபாக்கூர். அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது திருட்டு ஆம்புலன்ஸா என்னன்னே தெரியல. எதுக்காக நம்ம இந்த குற்றச்சாட்டு பண்ணோம்னா, அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை போட்டு பார்த்தா ஒரு ட்ரஸ்டுக்கார நம்பர் வரும். இது வந்து ஒரு பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கடா அடிக்கலாம். இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வண்டி ஜெப்டோ நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். எவ்வளோ வன்மம் இல்ல. சரி ஓகே, நானும் வந்து இந்த வந்து படிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது இல்ல. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கு நீ எக்ஸ்போஸ்ட் முகத்திரை கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் வந்து இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். அதுலயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே, இவ்வளவு காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன் ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது. இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா, சரி ஓகே நேற்று இது முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் இல்ல, இது வந்து முடிகிற மாதிரியே இல்ல. சோ அதனாலதான் வந்து, ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. இப்ப நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து, நிறைய பசங்க வந்து ஐயோ இப்படிலாம் பண்ண இவ்வளவு பிரச்சனை இருக்கு